நான் வந்து பாறை மீன் வாங்கியிருக்கேன் பாருங்கள். இது மஞ்சள் பாறை. இது வந்து நான் இன்றைக்கி குழம்பு வைக்கல, பொரிக்க போகிறேன். எப்படி க்ளீன் பண்ண போகிறேன் இதை காமிக்கிறேன் உங்கள்கிட்ட. சரியா? இப்படி இருந்த பாறை மீனை நான் பொரிக்கிறதுக்காக இப்படி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்படி தான் நான் வந்து கட் பண்ணுவேன். இந்த செவலை எல்லாம் இப்படி எடுத்து, இந்த குடலெல்லாம் எடுத்து இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எல்லாமே கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஏன்னா ஒவ்வொன்றா கட் பண்ணிவிட்டு தான் காமிக்கிறேன். கட் பண்ணும்போதே உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன். இந்த தோலையெல்லாம் எப்படி நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. மீன்லலாம் நீங்கள் எப்படி தோல் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை காமிக்கலான்னு பார்த்தேன். ஆனால் எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு நானாக எடுக்கிறதுனால எனக்கு காமிக்க முடியலை. சாரி. நான் இந்த அருவாமனை வச்சு தான் இதை கட் பண்ணுறேன். ஓகேவா? இதுதான் எப்படி தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். பொரிக்கிறதுக்கு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் இவ்வளோ மீனையும். சரியா? ஃபிஷ்ஷை வந்து இவ்வளோ பக்குவமாக க்ளீன் பண்ணி வச்சு பாருங்கள் எப்படி க்ளீன் பண்ணி வச்சுருக்குன்னு. இனி இதுக்கு பொரிக்கிறதுக்கு தேவையான பொருளை எடுப்போம். சரியா? 1 ஸ்பூன் மிளகாய் பொடி. இது காரமாக இருக்கிறதுனால 1 ஸ்பூன் போதும். ஒரு 1/4 ஸ்பூன் மல்லிப்பொடி, கொஞ்சம் மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு. இதுக்கு ஸ்பெஷலாக வந்து கொஞ்சம் கறிவேப்பிலையும் பூண்டும் இப்படி தள்ளி போட்டிருக்கேன், மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் பிசைகிறதுக்காக ஆயில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ஆயில் ஊற்றி நல்லா பிசைஞ்சுப்போம். சரியா? நல்லா பிசைஞ்சிச்சு. இனி இந்த மசாலாவை சேர்த்துப்போம். மீன் எடுத்து அழகாக நல்லா தடவி, ஏன்னா இப்படி நம்ம பூண்டும் கறிவேப்பிலை சும்மா போட்டால் நல்லா மணமாக வாசனையாக இருக்கும். ஆனால் இப்படி தள்ளி போடும்போது இன்னும் கொஞ்சம் கூட நல்லா வாசனையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். பாருங்கள் எப்படி விரவி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் விரவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா விரவி வச்சு இனி ஒரு 1/2 hour இதை மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம். நல்லா மசாலா உள்ளுக்கு இறங்கட்டும். சரியா? அப்புறம் பொரிக்கும்போது காமிக்கிறேன். 1/2 மணி நேரம் மீன் ஊறியாச்சு. இனி நமக்கு இதை வந்து பொரிச்சு எடுத்துருவோம். சரியா? எப்படி பொரிக்கிறேன்னு பார்ப்போம். இன்றைக்கி ஒரு கடாயில் தான் வந்து பொரிக்கிறேன். அதனால் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அது சூடு பண்ண வச்சுட்டு எண்ணெய் காஞ்சிருச்சு. ஃபிஷ்ஷை எடுத்து போட்டுருவோம். இது கடை அதனால் 3 தான் நமக்கு வைக்க முடியும். 3 நிமிஷம் வச்சுருக்கேன். நீங்கள் நான் சொன்னது மாதிரி இந்த ரெசிபியை வச்சு பொரிச்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு மீன். இது இவ்வளோ மீனை வந்து இவ்வளோ க்ளீன் பண்ணி நம்ம பொரிக்கும்போது நல்லாயிருக்கும். எல்லான்னு சொல்லுவாங்க, மீனை வந்து நம்ம இவ்வளோ தூரம் அதை கஷ்டப்படுத்தி இப்படி தொலி எல்லாம் நல்லா உரித்தோன்னா அதை சத்தே இருக்காதுங்க. ஆனால் வீட்டில் நம்ம மீன் வைக்கும்போது, சில மீன் வைக்கும்போது ஒரு ஸ்மெல் வரும். ஆனால் இந்த மீனெல்லாம் நம்ம வைக்கும்போது எந்த ஸ்மெல்லுமே வராது, இவ்வளோ சுத்தமாக க்ளீன் பண்ணி வைக்கும்போது. ஓகேவா? அது மணக்கும். சொல்லுவாங்க 7 வீடே மணக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதேமாதிரி மணத்துட்ருக்கும். இப்போ அது ஓரளவுக்கு இதாகிட்டு புரட்டி போட்டோம். ஓகேங்களா? எப்படி ரெடியாக இருக்குன்னு பாருங்கள். மீன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும், எடுப்போம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த அளவுக்கு கிறிஸ்பியாக பொரிச்சு எடுத்துருக்கேன். அந்த ஆயிலே 2 கறிவேப்பிலையாக லைட்டாக அப்படியே பொரிச்சு
மேலே வச்சு சாப்பிடும்போது இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஏன்னா நான் ஃபஸ்ட்டில் கறிவேப்பிலை சேர்த்தனால தான் மீன் பொரிக்கும்போது கறிவேப்பிலை போடலை. இப்போது நம்ம சாப்பிடணுன்னு நினைக்கும்போது நம்ம பச்சை கறிவேப்பிலை சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதை பொரிச்சுன்னா சரி ஓகே சாப்பிட்லாம். இதை எடுத்து வைப்போம். இப்படி பண்ணி சாப்பிட்டுட்டு நீங்களும் சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சிம்பிளாக நம்ம செய்து முடிக்கணும், அவ்வளோதான். இது வாஷ் பண்ணுறதுக்கு தான் மீன் வந்து இப்படி உரித்து க்ளீன் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டம். இது உங்களுக்கு இப்படி நான் வச்சுருக்கிறது பிடிச்சிருந்துன்னா என்னுடைய சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து ஆதரவு தரும் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்கள். ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் சத்யா.